10th max exercise 2.3 9th sum. Find the remainder when 2 power 81 is divided by 17. So இதான் question 2 power 81 divided by 17. So 2 power 81 congruent to x modulo 17. இதில் இந்த x term தான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது. ஸோ நம்ம எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் தான் 2 power 5லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். 2 power 5 நம்ம 2 power 5 நார்மலாக எப்படி எழுதுவோம்? 2 power 5னா அதோட வேல்யூ வந்து 32. இப்போ 32 வந்து 17ஆல் நம்ம டிவைட் பண்ணோன்னா நமக்கு என்ன வரும்? 17 1 17 ரிமைண்டர் 15. ஸோ நம்ம இந்த இது 2 power 5 அதோட மீனிங் 32. ஸோ இதை எப்படி எழுதிடலாம்? 2 power 5 is congruent to நமக்கு இதில் ரிமைண்டர் என்ன வந்துச்சு? 15 mod 17 இந்த மாதிரி எழுதிடலாமா? ஸோ இது கிளியர் தானே? நெக்ஸ்ட் என்ன பண்ணிடணுன்னா ரைசிங் டு த பவர் இல்லைனா ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ்னு கூட எழுதிக்கலாம். ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ் ரெண்டு சைடும் ஸ்கொயர் பண்ணும்போது என்ன ஆயிரும்? 2 power 5 the whole squareனு வரும். இங்கே என்ன வரும்? which is congruent to 15 square mod 17 வந்துருமா? ஸோ 2 power 5 பிறகு 2 பவர் இருந்துச்சுன்னா மல்டிப்ளை பண்ணிடலாம். 2 power 10 is congruent to நமக்கு 225 mod 17 வரும். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணிடலாம்? 2 power 10 இதில் congruent to இப்போ 225 நம்ம 17ஆல் டிவைட் பண்ணுறோம். 17 போடும்போது 17 1 17 ரிமைண்டர் ஒரு 5 வரும். திருப்பியும் 5 போட்டால் 3 டைம்ஸில் 51 வரும். ஸோ ரிமைண்டர் 4 கிடைக்கும். இதை வந்து எப்படி எழுதிடலாம்? 4 தான் நமக்கு ரிமைண்டர். ஸோ 4 mod 17 எழுதிடலாமா? ஓகே, நெக்ஸ்ட் இது வரைக்கும் கிளியரா? நெக்ஸ்ட்டு ரைசிங் டு த பவர் 4 ரெண்டு சைடும் பவர் 4 பண்ணுறோம். டு த பவர் 4 பவர் 4க்கு ரைஸ் பண்ணுறோம். ஸோ 2 power 10 the whole power 4 is congruent to 4 power 4 mod 17 இந்த மாதிரி வரும். ஸோ இது இங்கே மல்டிப்ளை பண்ணால் 2 power 14 கிடச்சிரும். இட்ஸ் congruent to 256 mod 17. ஸோ 256 நெக்ஸ்ட்டு நம்ம 17ஆல் டிவைட் பண்ணலாம். 17 டிவைட் பண்ணும்போது என்ன வரும்? 17 1 டைம்ஸ் 17 வரும். ரிமைண்டர் 8 வரும். 6 ஸோ 17 5s are 85. ஸோ ரிமைண்டர் 1 வருது. ஸோ 2 power 40 is equal to congruent to 1 mod 17 வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணிடலாம்? 2 power 40 நெக்ஸ்ட்டும் ஸ்கொயரிங் தான் பண்ணணும். ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ் ரெண்டு சைடும் ஸ்கொயர் பண்ணும்போது நமக்கு என்ன கிடச்சிடும்னா 2 power 40 the whole square is congruent to 1 square mod 17. ஸோ 2 power 40 the whole square வரும்போது 40 into 2 80 கிடச்சிடும். which is congruent to 1 mod 17. ஸோ நெக்ஸ்ட்டு நமக்கு என்ன வேணும்? நமக்கு 2 power 81 தான் கொஷினில் கேட்டிருக்காங்க. ஸோ ரெண்டு சைடும் 2 மல்டிப்ளை பண்ணிடலாமா? மல்டிப்ளை பை 2 ஆன் போத் சைட்ஸ். 2 மல்டிப்ளை பண்ணும்போது இதில் என்ன வரும் நமக்கு? 2 into 2 power 80 is congruent to 2 mod 17 வந்துடும். ஆல்ரெடி இங்கே 1 இருக்குது. இந்த 1ஓட 2 மல்டிப்ளை பண்ணும்போது 2 கிடச்சிரும். ஸோ 2 இங்கே 2 power 1 இருக்குது. 2 power 80 அப்போ ரெண்டையும் ப்ளஸ் பண்ணால் 2 power 81 is congruent to 2 mod 17. ஸோ நமக்கு இந்த ரிமைண்டர் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ இதோட எக்ஸ் வேல்யூ நமக்கு இப்போ 2 தான். இந்த வேல்யூ தான் நம்ம இப்போ கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.